ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைட் ஃபார் மை வே சீரிஸோட 12வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே டாங்மேனும் யாராவும் மொட்டை மாடில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும்ன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டாங்மேன் அவளை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் அடுத்த கட்டத்துக்கு போலாமா, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா தூங்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். இதோட இந்த சீன் இங்க கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஈஜினோட வீட்டு வாசல்ல இருந்த பொருள் எல்லாத்தையுமே ஜூமேன் அவளோட வீட்டுக்குள்ள எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் தூக்கிட்டு இருந்த வெயிட் தவறி அவனோட காலில் விழுந்து அவனோட காலில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஈஜினும் ஐயோன்னு பதறிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அவளோட வீட்டு காலிங் பெல்ல அவளோட அம்மா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பதறி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல யாரோட வீட்டு ஹவுஸ் ஓனரும் அவங்களோட பையனும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து வெளியே வராங்க. இவங்களோட வீட்டு பக்கத்திலே தான் டாங்மேனும் மத்தவங்களும் ரெடி பண்ணி வச்ச மொட்டை மாடி பாருக்கு போறதுக்கான வழி இருக்கும். அதுக்குள்ள இருந்து யாராவும் டாங்மேனும் வர அதை பார்த்த ஹவுஸ் ஓனரோட பையன் ஆமில் பயந்து போறான். அதுக்கப்புறமா நீங்க எப்படி பீரோக்குள்ள இருந்து வெளியே வரீங்க, உள்ள ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்டு அவனோட அம்மாவும் இவங்க மொட்டை மாடில ஒரு பார் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு போறதுக்கான ரகசிய வழி தான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இங்க பாருங்க, நீங்க மொட்டை மாடிக்கு போய் தண்ணி அடிங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஆனா எல்லாத்தையும் லிமிட்டா வச்சுக்கோங்க, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க, அதனால ஒழுங்கா அவங்க ரூமுக்கு போய் படுக்கணும்னு மிரட்டிக்கிட்டு இருக்க. யாராவும் கடுப்பாயிடுறா. அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனரை பார்த்து நாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹவுஸ் ஓனருக்கும் கடுப்பாவது, எதுவும் பேச முடியாம வாயை இறுக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஈஜினோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஈஜினோட அம்மா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க. ஈஜினும் பதறி போய் ஜூமேனை அவளோட ஷூ ட்ரெஸ் எல்லாம் வைக்கிற ரூமுக்கு கூட்டு போய் நீங்க இங்கே இருங்க, எங்க அம்மா கண்ணில் பற்றாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேனும் நான் எதுக்குமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும், நான் பேசாம என்னோட வீட்டுக்கே போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஈஜின் என்னோட அம்மா மட்டும் உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை பலார்னு அரைஞ்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க எதுக்காக என்ன அறையணும்னு இவனும் கேட்டுக்கிட்டு இருக்க. இவ அதை எதுவுமே கேட்காம அவனை அந்த கபோர்ட் மாதிரி இருக்க ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறா. அதுக்கப்புறமா அவனோட ஷூவை எடுத்து அவளுக்கு பின்னாடி மறைச்சிக்கிட்டு பவ்யமா போய் கதவை திறக்க அவங்க அம்மாவும் உள்ள வந்து நீ என்ன தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வேகமா வந்து ஒரு சீரியலை ரொம்பவே ஆர்வமா பார்த்துக்கிட்டு வயசான பாட்டி மாதிரி அந்த சீரியலை பத்தி பொருளியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஜினும் ஏமா நீ சீரியல் பார்க்க தான் இங்க வந்தியா, உனக்கு டைம் ஆகலையா, இங்க வந்து கிளம்ப மாட்டீங்களான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மா எதையுமே காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்ல, சீரியலையே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல யாராவும் டாங்மேனும் அவங்களோட வீட்டுக்கு படிக்கட்டுல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடியே தான் ஹவுஸ் ஓனரும் அந்த நாமிலும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப யாரா டாங்மேன் காதுக்குள்ள அந்த ஓனர் ரொம்ப தான் பண்றான்னு புலம்பிட்டு வந்துகிட்டு இருக்கா. அத அந்த ஹவுஸ் ஓனருக்கும் கேக்குது, நீ என்ன பத்தி தானே பேசுற, அது நல்லாவே கேக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு போய் ஒழுங்கா தூங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா கடுப்பாயிடுறா. அதுக்கப்புறமா டாங்மேனோட காதுக்குள்ள எதையோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு அவளோட வீட்டு கதவு கிட்ட போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அவளை பார்த்து நீ குளிச்சுட்டு அவனோட ரூமுக்கு வரேன்னு தானே சொன்னேன், உன்னோட கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ என்ன சொல்லியிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட யாராவும் ஹவுஸ் ஓனர்னா வாடகை மட்டும் வாங்குறதோட நிறுத்திக்கோங்க, இப்பெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மறைச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா என்னை எதை பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களோ அதை தான் எனக்கு பண்ண தோணும்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்குள்ள போறா. டாங்மேனும் அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து நீங்க உங்களோட பையனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்குள்ள போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் இதுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே புரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாமில் சிரிச்சுக்கிட்டு அந்த ஒற்றுமை எனக்கு நல்லாவே தெரியுது, இப்பதான் புரியுது நீங்க எதுக்காக இங்க இருந்து எங்கேயுமே வரமாட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சீன் இங்க கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல யாராவும் டாங்மேனும் அவங்க ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யாரா நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டாங்மேன் அவனோட வீட்டு கட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ரூமுக்கெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சு அவனுக்கும் ஸ்ப்ரே அடிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா யாரா டாங்மேனோட ரூம் காலிங் பெல் அடிக்கிறா. இவனும் கதவை திறந்து யாராவோ ரெண்டு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு உள்ள வரா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா யாரா டாங்மேனை கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட மூக்க கடிச்சு விட்டுறா. டாங்மேனு எதுக்காக என் மூக்க கடிச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து யாரோட வயிறு சத்தம் போட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் 18+ பேசிட்டு இருக்காங்க. டாங்மேன் அதுக்கப்புறமா நான் ஒன்னும் சின்ன குழந்தைலாம் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்றோம், அதனால நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் மெச்சூர்டா நடந்து போன்னு சொல்லிட்டு யாராவை கட்டி பிடிச்சிட்டு பெட்ல படுக்கிறான். அதுக்கப்புறமா அவகிட்ட பேசாம இப்படியே தூங்கிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரா என்னால தூங்க முடியும்னு தோணல, என்னோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஈஜினோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க அவளோட அம்மா தூங்குனதுக்கு அப்புறமா ஜூமேனை பூட்டி வச்ச ரூமுக்கு மெதுவா போறா. அங்க போய் பார்த்தா டயர்ல அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவளும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பா அவனோட போனுக்கு ஒரு கால் வருது, அது சியோல்கி தான் பண்ணிருப்பா. இவளும் அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சியோல்கி கவலையில ஜூமேனுக்கு போனா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல மறுநாள் காலையில டாங்மேனும் யாராவும் ஒன்னா ஒரே பெட்ல தூங்கி எந்திக்கிறாங்க. அப்போ டாங்மேனோட வீட்டு காலிங் மேல யாரோ அடிச்சுக்கிட்டு இருக்க. யாரா உன் வீட்டு காலிங் மேல யாரோ அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனையும் எழுப்பி இவளும் எந்திக்கிறா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஐயோ நம்ம
வீட்டு காலிங் மேல யாரோ தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பதறி எந்திக்கிறாங்க. இதுக்கப்புறமா டாங்மேனும் கதவை திறக்கிறான். சியோல்கி தான் வந்திருப்பா. அப்ப யாரா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நான் இப்பதான் வந்தேன், இப்பதான் இவனுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி நடிச்சுட்டு இருப்பா. அப்ப அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சியோல்கி ஜூமன் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட யாராவும் ஆக்ரோஷமாயிடுறா. அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போற காஸ்டியூம்லாம் போட்டுட்டு கையில ஏதோ பெரிய ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த டாங்மேன் நீ எதுக்காக இப்ப இந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க, அவங்க கிட்ட போய் எதையும் வார்த்தையை விட்டுறாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாராவும் நான் எதுக்காக பேசக்கூடாதுன்னு அவனை முறைச்சிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து டாங்மேனுக்கு ஒரு கால் வருது. அது அவனோட வாதியார் தான். அந்த வாதியார் இவனை சீக்கிரமா கிளம்பிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வாதியார் சீரியஸே எதையோ சொல்ல இவனும் நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றான். அதுக்கப்புறமா யாரா ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்க இவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஜிம்மு கிளம்பி போறேன், நீங்க ரெண்டு பேரும் அங்க போங்கன்னு சொல்லிட்டு யாரா கையில இருந்த ஆயுதத்தை இவன் புடுங்கிட்டு போயிடுறான். இதுக்கப்புறமா யாராவும் சியோல்கியும் ரோட்ல வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப யாரா அவளை பார்த்து நீ இதுக்கு முன்னாடியே நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையை சீக்கிரமா பேசி தீர்த்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட சியோல்கியும் எனக்கு அந்த பொண்ணு கூட போட்டி போட பயமா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த 6 வருஷம் என் கூட இருந்தது ஜூம் எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சுன்னு அவன் சொன்னான். அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட யாராவும் இந்த சின்ன விஷயத்துக்காக உன்னை விட்டு போனானா ஃபியூச்சர்ல அவன் கிட்ட வந்தா கூட நான் உங்க ரெண்டு பேரும் சேர விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஈஜினோட அபார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங்க்கு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப யாரா அவளோட பிளாக் எதுன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. சியோல்கியும் அவளோட வீடு இங்க இருக்குன்னு மட்டும் தான் தெரியும், அவளோட பிளாக் எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப யாரா இந்த ஜூமேன் எதுக்காக எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. சியோல்கி அவன் இங்கெல்லாம் இருக்க மாட்டான், நான் தான் தேவையில்லாம எதையோ யோசிச்சு குழப்பிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப யாரா நீ அந்த பொண்ணுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாருன்னு கேட்டுட்டு இருக்க. சியோல்கி அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல கிம் டாக்ஸோ காமிக்கிறாங்க. அவன் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து இங்க பாருங்க டாங்மேன் ஃபைட் பண்றதை பார்த்தேன், அவன் கூடிய சீக்கிரமாவே பெரிய ஆள் ஆயிடுவான், இப்போதைக்கு நீங்க தான் பெரிய ஆளா இருக்கீங்க, ஃபைட்டை பத்தி சர்ச் பண்ணாலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நிக்கிறீங்க, இதை இப்படியே தக்க வச்சுக்கணும், நீங்க இந்த இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பேரை அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கிம் டாக்ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இப்ப பேசிதான் ஆகணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட்டும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமனை காமிக்கிறாங்க. அவன் அந்த ரூம்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட போன்ல அலாரம் அடிக்குது. அந்த போன் அப்படியே வைப்ரேட் ஆயிட்டு அவனோட மூஞ்சில வந்து விழ இவனும் பதறி போய் எந்திக்கிறான். நான் எங்க இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஜின் அந்த ரூமுக்குள்ள வந்து எந்திரிச்சிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஜூமேனும் நீங்க எதுக்காக என்ன எழுப்பலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஈஜின் நான் உங்களை எவ்வளவு எழுப்ப ட்ரை பண்ண, ஆனா நீங்க தான் எந்திக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேன் நீங்க என்ன அடிச்சாச்சு எழுப்பிருக்கணும், எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. ஈஜின் நான் எங்க அம்மா நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா உங்களை எழுப்ப ட்ரை பண்ண, ஆனா நீங்க எந்திக்கவே இல்லை, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு போர்வையிலையும் எடுத்து போத்தி விட்டேன், அப்போ நீங்க என்னன்னு சொல்லி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜூமேனும் ஏமா கேப் விடாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமான்னு பதறிக்கிட்டு இருக்க. அப்ப ஈஜின் அப்போ நீங்க என்ன கட்டி பிடிச்சிட்டீங்கன்னு சொல்ல இவனுக்கும் தூக்கி வாரி போடுது. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பில்டிங்க்கு வெளியே நின்னுக்கிட்டு யாரா சியோல்கி கிட்ட அவன் மட்டும் இப்ப வெளியே வந்தானா அவனோட மூஞ்சி உடச்சு போட்டுருவேன்னு கோவப்பட்டு இருக்கா. அப்ப சியோல்கி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இருக்காது, நம்ம இங்க இருக்க வேணாம் போயிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா அவளோட கையை பிடிச்சு அவன் மட்டும் உன்னை ஏமாத்தினானா தயவு செஞ்சு அவனை தூக்கி போட்டுட்டு உன்னோட கனவு நோக்கி போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சியோல்கி எனக்கு என்ன கனவு இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் அதை சீக்கிரமாவே கண்டுபிடிக்கலாம், நீ நல்லா சமைக்கிற, நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கி எனக்கு ஒரே ஒரு கனவு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜூமன் ஈஜினை பார்த்து ஏன் இப்பெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க, நான் நேற்று நைட்டு குடிக்கவே இல்லை, அப்படியே குடிச்சிருந்தா கூட உங்ககிட்ட நான் அப்படி நடந்திருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஈஜின் நான் ஒன்னும் போயெல்லாம் சொல்லல, நேற்று நைட்டு நீங்க தான் என்னோட கையை பிடிச்சி இழுத்தீங்க, என்ன கட்டி பிடிச்சிங்க, அதுக்கப்புறமா சியோல்கி பேரை சொல்லி லைட் ஆஃப் ஆனு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க, அதை கேட்டப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஜூமன் அவனோட போன்ல சியோல்கி எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான்றத பாக்குறான். இன்னொரு பக்கம் சியோல்கி யாரா கிட்ட எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு கனவு தான் இருந்துச்சு, என்னோட 6 வயசுல இருந்தே அந்த கனவை எனக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன், டாங்மேனுக்கு டேக் ஒன்டோனா ரொம்ப பிடிக்கும், உனக்கு மைக்க பிடிச்சி பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க தான் ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணும், அதுக்கப்புறமா எனக்கு பிறக்க போற குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்கணும், என் கனவுனா ரொம்ப பெருசா தான் இருக்கணுமா, நீங்களாம் ஸ்மார்ட்டா இருக்கீங்க அதனால உங்களுக்கு தோன்றதை பண்றீங்க, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட யாராவும் இதுவும் நல்ல கனவு தான், அதுவும் ஒரு வகையில நல்லா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப சியோல்கி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜூமேன் ஈஜினோட வீட்ல இருந்து வெளியே வந்து சியோல்கிக்கு கால் பண்ணி வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு முன்னாடி யாராவும் சியோல்கியும் வந்து நிக்கிறாங்க. யாரா அவனை பார்த்து நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப இவனும் நான் நேத்து நைட்டு டயர்ல தூங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாரா நீ எதுக்காக அவளோட வீட்டுல அவ கூட தூங்குனேன்னு சொல்லி கேட்க இவனும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஈஜின் ஜூமேனோட சாக்ஸை
எடுத்துட்டு வந்து நீங்க உங்களோட சாக்ஸை மறந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த சாக்ஸை காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து சியோல்கி நீ எதுக்காக உன்னோட சாக்ஸை அவ வீட்டுல போட்டுட்டு வந்தன்னு கேட்டுட்டு இருக்க. இவன் அவனோட காலில் அடிப்பட்ட விஷயத்த சொல்லாம நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நேற்று நைட்டு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கி அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல, இது மொத தடவையும் கிடையாது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யாராவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போக இவனும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கிம் டாக்ஸோ ஒரு பிரஸ் மீட் வச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் டாங்மேனுக்கும் நடந்த மேட்ச் உண்மை கிடையாது, அப்ப நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு நினைச்சேன், அதனால டாங்மேனுக்கு காசை கொடுத்து அந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் இன்னொரு தடவை டாங்மேன் கூட நேர்மையா மேட்ச் ஆடணும்னு நினைக்கிறேன், இதை கண்டிப்பா டாங்மேனு ஏத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டாங்மேனும் அவனோட வாத்தியாரும் ஜிம்முல உட்காந்து இவன் பிரஸ்ல பேசுறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. டாங்மேனோட வாத்தியார் இவன் பேசுறத கேட்டு கடுப்பாய் அந்த டிவி ஆஃப் பண்றாரு. அதுக்கப்புறமா டாங்மேனை பார்த்து இங்க பாரு, அவன் உன்னை வேணும்னு வெறுப்பேத்ததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவன் பேசுறதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆயிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் அவன் பேசுறத கேட்டு எனக்கு எந்த கோபமும் வரல, நான் கூலா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம அவன் என்ன இன்னும் குழந்தை பையன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வாத்தியார் அவனை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ சீக்கிரமா கோவப்பட்டுருவ, அவன் கூட ஃபைட் பண்ண தயாராகிற வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க. டாங்மேன் எனக்கு மெச்சூரிட்டி எல்லாம் நல்லா வந்துடுச்சு, நான் அவனை ரிங்ல பழி வாங்கிக்கிறேன், அப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் சியோல்கி வாழ்க்கையை வெறுத்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அவ பக்கத்துல இருந்த யாரா நான் இந்த நேரத்துல இதை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, உன் லைஃப்லயே இப்பதான் நீ கரெக்டா பேசியிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கி நான் அவன் கிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்ததை கேக்குறியான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட யாரா நான் அதை சொல்லல, நீ அம்மாவாக போறேன்னு சொன்னல அதைத்தான் சொல்றேன், அது உண்மைக்குமே பெரிய கனவு, நீ உண்மைக்குமே ஒரு நல்ல அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட ஒரு பிளாஷ்பேக்கையும் யோசிச்சு பாக்குறா. இவ சின்ன வயசுல இவ அம்மா இல்லாம கஷ்டப்பட்டப்போ சியோல்கி தான் ஸ்கூலுக்கு ரொம்பவே சீக்கிரமா கிளம்பிட்டு இவளோட வீட்டுக்கு வந்து இவளையும் ஸ்கூலுக்கு ஒரு அம்மா மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் யாராவும் யோசிச்சு பாக்குறா. இதுக்கு அடுத்த சீன்ல யாராவும் டாங்மேனும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நடந்ததெல்லாம் டாங்மேன் கிட்ட சொல்ல டாங்மேனும் இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எரா கிட்ட அவன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், ஒரு ஓரமா தான் தூங்கிட்டு இருந்திருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எரா அவனை பார்த்து நீயும் ஈஜினும் ஒரு நைட் ஒன்னா ஒரே ரூம்ல தங்கினா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க டாங்மேன் நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன், பேசாம தரையில தான் ஒரு ஓரமா படுத்து தூங்கி இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எரா ஒருவேளை நானும் இன்னொரு பையனும் ஒன்னா ஒரு நைட் தங்கினா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க இவனுக்கு உடனே கடுப்பாயிருது, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உன் மண்டையிலே நறுக்குன்னு கொட்டி உன் மூஞ்சிலே குத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எராவும் உன்னால திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்க 2 பேரும் பில் போடலான்னு சொல்லிட்டு கவுண்டர் கிட்ட போறாங்க. அங்க இருந்து சில பேர் கிம் டாக்ஸ் கொடுத்த இன்டர்வியூ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிம் டாக்ஸை பார்த்து எல்லாரும் பரிதாபப்பட்டு இருக்காங்க. இதையெல்லாம் டாங்மேனு யாராவும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறமா அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது யாரா அவனை பார்த்து இங்க பாரு, நீ அவன் கூட சண்டை போடக்கூடாது, அவன் கூட சண்டை போட்டனா நீ கண்டிப்பா தோத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, ஒரு நாள் கண்டிப்பா நான் அவன் கூட சண்டை போட்டு தான் ஆவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாரா இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன் மேல எனக்கு நிறையவே அக்கறை இருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், அதனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அடி வாங்குறத என்னால பார்க்கவே முடியாது, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னா உன்னை யாராச்சும் 3 தடவை சுட வந்தா அல்ல 2 தடவை நான் குண்டா வாங்கிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் ஏன் 3 தடவை வாங்கிக்க வேண்டியதானு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு வர எல்லா கஷ்டத்தையும் என்னால வாங்கிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா 3ல 2 கொண்டு நான் கண்டிப்பா வாங்கிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் இங்க பாரு, நீ எல்லா தடவையும் என்னை காப்பாத்தணும்னு அவசியமே இல்ல, நான் என்னை யாருமே அடிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவேன்னு சொல்லி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் அவனோட அப்பாவை பிக்கப் பண்றதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அப்பாவும் பஸ்ல இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறமா அவன்கிட்ட லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு உனக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லையா, எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் நான் உங்களை கூப்பிட தான் லீவ் போட்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவனோட அப்பாவும் லக்கேஜ் எல்லாம் அவங்க கையிலே கொடுத்துட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. டாங்மேனும் யோ நைனா கொஞ்சம் பொறுமையா போயா, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிக்கிட்டு அவரு பின்னாடி போயிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் அவனோட அப்பாவை அவனோட ரூமுக்கு கூட்டு வரான். அங்க வந்து பார்த்தா அந்த ரூமே குப்பையா கிடக்கும். தினமும் சரக்கு அடிச்சுட்டு உன்னோட ரூமை குப்பையாக்குறதே உன்னோட வேலையா, இது என்ன காயலாங்கடையா, ரூமை கிளீனா வச்சுக்க மாட்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் உங்களோட தொழில் விஷயமா வந்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு அவனோட அப்பாவும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ எதுக்காக இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்லாம் போட்டுட்டு இருக்க, வேலை டைம்ல இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பியா, நீ வேலைக்கு போறியா இல்லையான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் நான் வேலைக்கெல்லாம் போக தான் செய்யறேன், இந்த ஊருக்கு நீங்க புதுசு இல்ல, அதனாலதான் உங்களை பிக்கப் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனோட அப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அவனும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவனோட அப்பா நீ இது வரைக்கும் கல்யாணம் பண்றதுக்கு எந்த பிளானும் பண்ற மாதிரி தெரியல, உங்ககிட்ட ப்ராப்பரான எந்த ஒரு திட்டமுமே இல்லையா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட டாங்மேன் நீங்க பாருங்க, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலே இல்ல, என்கிட்ட சொந்த வீடும் இல்ல, குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு வருமானமும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவனோட அப்பாவும் இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத, என்னோட காலத்துல நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ இல்லையா, அப்ப எங்க கிட்ட என்ன சொந்த வீடா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட அவனும் நீங்களும் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு உழைக்க தான் செஞ்சீங்க. என்னோட ஸ்கூல் ஃபீஸை கட்ட கூட நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வாடகை கட்ட கூட நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பையனை வளர்க்க ஆசைப்படல. அப்படி வளர்த்தனா என்னோட பையனை வெறுத்துருவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சீன் இங்கேயே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் தன்னோட வீட்டுக்கு வந்து சியோல்கி பிரேக்கப் பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அப்பா அவனோட வீட்டு காலிங் பெல்ல சியோல்கி அடிச்சு அவனை வெளியே கூப்பிட இவனும் வெளியே வரான். அதுக்கப்புறமா அவளை கட்டி பிடிச்சு, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு கோவப்படாதன்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்க அவளும் என்னோட பொருளை மட்டும் பேக் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவனும் அழுதுகிட்டு, என் மேல இருக்க கோவத்துல இந்த மாதிரி பண்ணாத, நான் எதுவுமே பண்ணல, அவளோட கார் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவ குடிச்சிருந்தா அதனால தான் நான் போனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கி, நீ அவளுக்காக இவ்வளவு ஃபீல் பண்றல, உனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் என்ன பண்ண போறேன், நீ இப்போல்லாம் உன்னோட போனை சைலண்ட்ல தான் போட்டிருப்ப, அந்த பொண்ணு உனக்கு மெசேஜ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நானும் இந்த விஷயத்த போனா போதுன்னு விட்டுடலாம் தான் நினைச்சேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது, நம்ம லவ் பண்ண 6 வருஷத்துல நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டேன், ஆனா உனக்கு என் கூட இருந்து போர் அடிச்சிருச்சுல, நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா நான் பழச நினைச்சு ஃபீல் பண்ண போறதெல்லாம் கிடையாது, ஆனா நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ, நீ எப்படி போனாலும் நான் பின்னாடியே வருவேன்ற தைரியத்துல தானே நீ இப்பெல்லாம் பண்ண, இனிமே அதெல்லாம் நடக்காது, தயவு செஞ்சு என்னோட பொருளை மட்டும் பேக் பண்ணி என்னோட ரூம்க்கு அனுப்பிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு யாரோட வீட்டுக்கு போறா. அவ போனதுக்கு அப்புறமா ஜூமேனும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் ஜூமேனும் ஒரே ரூம்ல ஒன்னா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப டாங்மேன், நீ எதுக்காக இப்பெல்லாம் பண்ண, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தயவு செஞ்சு இன்னொரு தடவை சியோல்கி கிட்ட பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சிட்டு டாங்மேன் ஜூமனோட வீட்டுல இருந்து வெளியே வரான். அப்படி வெளியே வந்து அவனோட ரூமுக்கு போகும்போது அவனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவனை எடுத்து பேச அவனோட அம்மா, உன்னோட அப்பா ஏதோ ஒரு பார்ல 1500 ரூபாய் குடிச்சிட்டு அவரோட கார்டை வச்சு இந்த காசை பே பண்ணிருக்காரு, இவர் அவ்வளவு காசுக்கெல்லாம் குடிக்கிறாள், என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் போய் பாருன்னு சொல்ல இவனும் அவனோட அம்மா கிட்ட அந்த பாரோட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த பார்க்கு போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா அவனோட அப்பா நல்லா குடிச்சிட்டு போதையில இருக்க யாரோ ஒருத்தரை தாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த போதையில இருந்த ஆளும், நான் குடிச்சதுக்கு பே பண்ண, என்ன கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனோட அப்பா, நான் பே பண்ணிட்டேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு அவரும், ரொம்ப நன்றி, நீங்க பே பண்ண காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நான் என் கூட இருக்க எல்லாருமே விட்டுட்டு நான் எதுக்காக உங்களை இந்த வேலைக்காக கூப்பிட்டேன் தெரியுமா, 30 வருஷமா இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க கண்டிப்பா உங்களோட திறமையை யூஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம், நீங்க தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி மோட்டிவேஷனா பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து டாங்மேன் பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் அதையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அவன் வேலை செஞ்ச இடத்துல எப்பெல்லாம் அசிங்கப்பட்டான்றதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அவன் அவனோட அப்பாவை அந்த பார்ல இருந்து கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா அவனோட அப்பா வேகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது இவன் பின்னாடி நடந்து போய்கிட்டு அவனோட அப்பா அவனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுல அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது அவரு அவனை வேகமா பஸ்ல ஏத்திக்கிட்டு அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கஷ்டப்பட்டு ஓடுனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவரை கூப்பிட்டு நைனா ஒன்னா சரக்கு அடிக்கலாமான்னு சொல்லி கேட்கறான். இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கிற படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவனோட அப்பாவும் ஏன்டா வயசான காலத்துல இப்படி படிக்கட்டுலாம் ஏற வைக்கிறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க அவனும் இவங்க செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்த அந்த மொட்டை மாடி பாருக்கு போற கபோர்டுகளை கூட்டு போறான். இவன் என்ன நம்மள அலமரிக்குள்ள கூட்டு போறான்னு இவரும் யோசிச்சுக்கிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. பார்த்தா மொட்டை மாடில ஒரு பெரிய பாரே செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வந்து அவனோட அப்பாவும், டேய் முதல்ல வீட்டுக்கு போய் சரக்கு அடிக்கலாம் வாடான்னு கூப்பிட டாங்மேன், இந்த மாதிரி ஒரு இடத்த இந்த ஊர்லயே வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் பாயில் எடுத்து அவரோட வாய்க்கிட்ட நீட்ட, உனக்கு ஆஃப் பாயில் எல்லாம் போட தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. டாங்மேனும், 10 வருஷமா நான் தனியா தானே இருக்கேன், இதெல்லாம் நான் நல்லாவே பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஆஃப் பாயில அவரோட வாயிலையும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவருக்கு நல்லா சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு, உங்களுக்கு லைஃப்ல ஏதாச்சும் கனவு இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க அவரும், இதுக்கு முன்னாடி நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு படத்தை பார்த்து தான் எனக்கு அந்த ஆசையே வந்துச்சு, ஆனா பைலட்டுக்கு படிக்கிற அளவுக்கு எனக்கு ஆசை இல்ல, அதுக்கப்புறமா நீங்க தான் எங்களோட கனவாவே மாறிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட டாங்மேனும் அவரை பார்த்து, என்னால உங்களை பைலட்டெல்லாம் ஆக்க முடியாது, ஆனா உங்களை ஒரு நாள் நான் ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட்டு போவேன், அது மட்டும் இல்லாம உங்களை நான் அந்த பைலட் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சு கூட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவரும், உனக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு யாரா வரா, உங்களுக்கு போர் அடிக்கும்னா உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா டாங்மேனோட அப்பாவும் யாராவை பார்த்து, இவன் எனக்கு ஆஃப் பாயில்லாம் ஊட்டி விட்டான் தெரியுமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பா இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்து டாங்மேன் அவனோட அப்பாவை பார்த்து, ஆமா என்கிட்ட மட்டும் ஒருனே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவகிட்ட மட்டும் எப்படி சிரிச்சு பேச முடியுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா டாங்மேனோட அப்பா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க இவங்க ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியில பொறையேறுது. இவங்களும் இருமிக்கிட்டு என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க டாங்மேனோட அப்பா, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சியோல்கி கிட்டையும் நிறைய பணத்தை சேர்த்து வைக்க சொன்னேனே, அது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் மூச்சே வரும். இதுக்கப்புறமா இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் அவனோட அப்பாவை அவனோட வாதியாரோட ஜிம்முக்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு டாங்மேன் அவனோட அப்பா கிட்ட, நான் இங்க தான் வேலை பார்க்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனோட அப்பாவும், என்னடா இது குடோன் மாதிரி இருக்கு, இங்க வேலை பார்க்கறேன்னு சொல்லிக்கிட்டு
இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜிம்முக்குள்ள இருந்து டாங்மேனோட வாத்தியார் வெளியே வர, இது அந்த ஆளாச்சு, இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்க அந்த வாத்தியாரு டாங்மேனோட அப்பா கிட்ட இவனை நான் தான் கம்பல் பண்ணி என் கூட கூட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா டாங்மேனோட அப்பாவை அந்த ஜிம்முக்குள்ள கூட்டு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க டாங்மேனோட அப்பா அந்த ஜிம்மில் செவத்துல ஒட்டிட்டு இருந்த டாங்மேன் ஜெயிச்ச போட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜிம்மை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா டாங்மேனோட அப்பா நீங்க வேலை பார்க்கறதுனால தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க டாங்மேனும் நான் இப்போ நல்லா சம்பாதிக்காம இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவரும் இங்க பாரு நான் இப்ப எல்லாம் இருந்தது இல்ல, காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன், இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட டாங்மேனும் இங்க பாருங்க நான் உங்களை மாதிரி வேலைக்கு போகாதது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு தெரியும், அதனால உங்களுக்கு என்ன பிடிக்காமலே போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டாங்மேனோட அப்பா இங்க பாரு நீ என்ன மாதிரி மட்டும் இருக்காத, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்ல இருக்க பெஞ்சில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாங்மேனோட அப்பா அவனை பார்த்து நீ என்ன மாதிரி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருந்தா தான் எனக்கு உன்னை பிடிக்காம போயிருக்கும், ஆனா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க, அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, சின்ன வயசுல இருந்து நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கேன், என்னோட வியாபாரம் நஷ்டமானதுனால மொத்த குடும்ப பார்த்தையும் நீ தான் சுமந்த, உன்னோட தங்கச்சி உன்னோட அம்மா என்னன்னு சொல்லி எல்லாருமே நீ தான் பாத்துக்கிட்ட, அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இப்போ நீ உனக்கு பிடிச்சத பண்ணும்போது அதை பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இன்னும் 20 வருஷத்துக்கு ஆச்சு நான் நல்லா உழைப்பேன், அதனால உனக்கு பிடிச்சதை நீ தாராளமா பண்ணு, உனக்கு சண்டை போட பிடிச்சிருந்தா நீ அதே பண்ணு, ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அதை பத்தி கவலையே படாத, உனக்கு பிடிச்சத பண்ணன்ற திருப்தியோட இரு, ஒரு நாள் நீ இதுலயே பெரிய ஆளாகி என்ன கண்டிப்பா பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூப்பிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கி வழக்கம் போல வேலைக்கு வந்து கால் சென்டர்ல கால் பேசிட்டு இருக்கா. அப்படி இவ சோகத்தெல்லாம் மறைச்சு கால்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது கால்ல இருந்தவங்க இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமா அமையட்டும்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாங்க. அதை கேட்டு சியோல்கியும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க இவளுக்கு எதிரில் ஈஜின் வந்து நிக்கிறா. அப்பா அவ சியோல்கி கிட்ட பேசணும்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈஜின் சியோல்கி கிட்ட இங்க பாருங்க நான் அவரை லவ் பண்ணேன், அவர் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்போ நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது எனக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சியோல்கி அவளை பார்த்து இங்க பாரு இப்போ நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல, அது மட்டும் இல்லாம நாங்க ஒன்னும் கல்யாணம்லாம் பண்ணிக்கல, நீ தாராளமா அவர் கூட டேட்டிங் போ, லவ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு, அதை என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த தண்ணிய அவன் மூஞ்சில ஊத்திட்டு இதை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு, அப்ப பண்ண எனக்கு தைரியம் வரல, ஆனா இப்ப எனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவளை பார்த்து கண்டிப்பா நான் இப்ப எந்த மாதிரி நிலைமையில இருக்கேன்னு உனக்கு புரியாது, ஜூமேன் உன் மேல அட்ராக்ட் ஆன மாதிரி என் மேல அட்ராக்ட் ஆகல, எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்தது ஒரு குழந்தைத்தனமான லவ்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஜூமேன் கூட இருந்த நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஈஜினை பார்த்து அவன் என்னதான் ரொம்பவே லவ் பண்றான், அவனால உன் கூட ரொம்ப நாள் இருக்கவே முடியாது, கண்டிப்பா நீயும் என் நிலைமைக்கு ஒரு நாள் வருவ, அப்போ நீயும் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ஈஜினும் எதுக்காக இப்பெல்லாம் சாப்பிட விடுறீங்கன்னு சொல்லி கேட்க சியோல்கி கண்டிப்பா நான் சொன்னதை நீ ஒரு நாள் ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனோட அப்பா ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டாங்மேனை தேடிக்கிட்டே இவன் ஒரு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு எங்க போனான்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பஸ்ஸும் வர இவர் ஏறி போலான்னு ரெடியா நிக்கும் போது டாங்மேன் வேகமா ஓடி வந்து அவர் கையில ஒரு பார்சல்ல கொடுத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கால் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவரும் சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறி போய் உட்கார்றாரு. இவனும் டாட்டா காமிக்க அவர் திரும்பி கூட பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த பஸ்ஸும் கிளம்பி போகுது. கொஞ்சம் திரும்பி பார்த்தாதான் என்னன்னு சொல்லிட்டு இவனும் முணுமுணுத்துக்கிட்டே திரும்பி நடந்து போயிட்டு இருக்கான். இவன் போனதுக்கு அப்புறமா அவனோட அப்பா பஸ்ல இருந்து எட்டி பாக்குறாரு. இதுக்கப்புறமா அவன் கொடுத்த பார்சலை பிரிச்சு பார்க்கும்போது அதுல பணம் இருக்கும். இவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான், அதனாலதான் அவன் மேல எனக்கு ரொம்பவே கோவம் வருதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா டாங்மேனும் வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா வீடே போட்டு தொடச்ச மாதிரி கிளீனா இருக்கும். இதெல்லாம் அவனோட அப்பா தான் பண்ணி வச்சிருப்பாரு. இதெல்லாம் எதுக்காக இவர் பண்ணி வச்சுட்டு போனாருன்னு சொல்லிட்டு அவனோட டேபிள் கிட்ட போய் பாக்குறான். பார்த்தா அங்க கொஞ்சம் பணம் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு லெட்டர் இருக்கும். அதுல ஒரு நல்ல டேபிள வாங்கிக்கோன்னு அவனோட அப்பா எழுதி வச்சிருப்பாரு போல. அதை பார்த்துட்டு இவனோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் அவனோட வாத்தியார் கடைக்கிட்ட போய் நிக்கிறான். அவர்கிட்ட போய் என்னால இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது, என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபைட்டை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால அவன் மேல கோவமே இல்லாத மாதிரிலாம் நடிக்க முடியாது, இதுக்கு மேலேயும் நான் மெச்சூர்டா இருக்க மாதிரி நடிக்க விரும்பல, நான் ஒரு தடவையாச்சும் அவன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சண்டை போடும்போது தான் வழியில நான் பின்வாங்குறேன், ஆனா அவன் கூட சண்டை போடும்போது உயிரே போனாலும் சண்டை போடுறதை விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவனோட வாத்தியாரும் நீ அவன் கூட சண்டை போடுறதுக்கு தயாராரு, நீ அடிக்கிற அடியில அவன் தலை தெறிக்க ஓடணும், அதுக்கு நீ வெறித்தனமா பயிற்சி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அப்புறமா டாங்மேன் எறவை பாக்குறதுக்காக ஒரு பார்க்குக்கு போறான். அங்க எற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவகிட்ட போய் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், செத்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன், இதை நீ என்னைக்குமே மறந்துடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் கண்டிப்பா அந்த கிம்டாக்ஸ் கூட ஃபைட் பண்ண தான் போறேன், அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எற நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவனும் இங்க பாரு நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேனோ அதே மாதிரி நான் சண்டை
போடுறதையும் ரொம்ப விரும்புறேன், என்னால அவன்கிட்ட தோக்கலாம் முடியாது, நான் கண்டிப்பா அவனை ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி பயங்கரமா அந்த பார்க்கு கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல டாங்மேன் அவனோட அப்பாவை மொட்டை மாடில இருக்க பார் கூப்பிட்டு வரும்போது அந்த இடத்துல அந்த ஹவுஸ் ஓனர் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டாங்மேனோட அப்பாவை பார்த்து இவர் அவரு தானேன்னு சொல்லிட்டு அவரோட பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு டாங்மேனோட அப்பாவை முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல. இது என்னவா இருக்கும்ன்ற ஒரு சஸ்பென்ஸோடய இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ்.